ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றைக்கும் இருக்கிறார்கள். தலைப்பு நாம் உணர்ந்து விடைகொள்வதில்லை துணைகளை. எரேமியா 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதி ஆச்சரியமான ஒரு வார்த்தை. இதை கேட்பதற்கு மிகவும் வேதனை உள்ளதாக கருத்தை செயல்படுவார். இதுவரைக்கும் நாம் எங்கும் கத்தரிக்க அதாவது கர்த்தர் மனுஷனுக்கு விரோதமாக தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் விரோதமாக யுத்தம் செய்வேன் என்று இந்த வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியாக 2400 வருடங்களுக்கு முன்பாக இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் நடந்து முடிந்தது என்றாலும் அதற்கு மட்டுமல்ல, வேதாகமத்தில் எழுதி கொடுத்திருப்பதற்கான காரணம் அது எப்போது வேதத்தில் நடந்த காரியங்களாக சொல்லப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்ற வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் கர்த்தர் என்ன ஜனங்கள் செய்ததற்கு எப்படி தண்டித்தாரோ அதே போல எக்காலத்திலும் அவர் செய்வார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்று நடந்தது, அது முடிந்து விட்டது. அதை ஏன் பழைய ஏற்பாடு, நாம் ஏன் அதை படித்துக் கொண்டு அதற்கு என்ன சம்பந்தம் என்று நினைக்க கூடாது. நாம் இப்பொழுது வெளிப்படுத்தல் காலத்தில் இருக்கிறோம். ஆனால் ஆதியாகம காலம் முதல் கர்த்தருடைய செயல்கள் எப்படி இருந்ததோ அதே போலதான் இன்றும் இருக்கும், என்றும் இருக்கும். ஏனென்றால் அவர் மாறாதவர். எந்த காலத்திலும் அவர் மாறாதவர். அவர் குணம் ஒருவர். நாம் இந்த வரலாற்றை படிக்கும் போது கர்த்தர் எப்படிப்பட்ட குணமுடையவர், மனிதர்கள் என்ன தவறு செய்தால் அவர் எப்படி எல்லாம் மனிதர்களை கையாளுகிறார், நாம் என்ன செய்யலாம், நாம் என்ன செய்யக்கூடாது, கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகாமல் இருக்க, அவருடைய சாபத்தை பெறாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற உணர்வை நாம் அடைந்து கொள்ளலாம். வேதத்தை அழைக்கும் போது இந்த செய்தியில் சற்று இஸ்ரவேலர்கள் அளவுக்கு அதிகமாக எண்ணற்ற கொடுமைகள் செய்தார்கள். அவர்கள் பாவம் செய்தார்கள் என்றால் நாம் சாதாரணமாக ஏதோ பாவம் என்று சொல்லிக் கொடுப்போம். அவர்கள் எதை மீறிய பாவம் செய்தார்கள். அதை கடந்த அதிகாரங்களை நாம் தியானித்திருக்கிறோம். தங்கள் பெற்று சிறு குழந்தைகளை அக்கினிக்கு பலி கொடுத்து பொல்லாத ஆடுகளுக்கு பலி கொடுக்கிறார். இதை விட கொடுமையான பாவம் என்ன இருக்கிறது? இதையெல்லாம் பார்த்து கொண்டு கருத்தில் கோபப்படாமல் இருக்க முடியுமா? இப்படிப்பட்ட காரியங்கள் பொல்லாத ஆவிகளுக்கு தங்கள் சொந்த பிள்ளைகள், பச்சில குழந்தைகளை குற்றமற்ற ரத்தத்தை சிந்தினார்கள். தங்கள் குழந்தைகளை அந்த பொல்லாத பாவத்திற்கு இரையாக்கினார்கள். அக்கினிக்கு இரையாக்கினார்கள், கொன்றார்கள், எல்லாம் செய்தார்கள். ரத்தம் சிந்தப்பட்டது. கர்த்தருடைய சாயலாய் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களின் கர்த்தனை குழந்தையாய் கொண்டார்கள். அதை அவர்கள் செய்ததை பார்த்து கொண்டு இஸ்ரவேலில் சிதேக்கியா ராஜா அரசாங்கம் கொண்டிருந்த போது, அதாவது இசைக்கியா ராஜாவின் குமாரன் சிதேக்கியா அரசாண்டு கொண்டிருக்கும் போது அவர்களுடைய பாவம் இந்த அளவுக்கு மோசமாயிருந்தது. இந்த பாவங்களை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில் பேசுகிறார். கர்த்தர் எனக்கு முன்பே சொல்லியிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தின் துவக்கத்தில் இருந்து பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், தினம் தினம் உங்களுக்கு தீர்க்கதரிசிகளை அனுப்பி நான் அவர்களோடு பேசினேன் இருக்கிறார். எதற்கும் இஸ்ரவேலர்கள் செலுத்திருக்கவில்லை. தினம் தினம் அப்படி செய்தார்கள். ஆனாலும் யாரும் கர்த்தருக்கு செலுத்தவில்லை, மனம் திரும்பவில்லை. அவர்கள் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்படுகிறது. அப்பொழுதும் அவர்கள் கேட்கவில்லை. இந்த அதிகாரத்தில் எரேமியா 20 வயது முதல் அவர் தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். 40 வருடங்களில் சொல்லுகிறார். எத்தனை வருடங்கள், எத்தனை காரியங்கள் சொல்ல அதையெல்லாம் அவர்கள் கேட்கவில்லை, ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. மாறாக
தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசியாகிய எரேமியா ஐயாவை அவர் உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். அவரை துன்பப்படுத்தினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். நாம் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும், நாம் ஏன் மரணமடைந்து விடக் கூடாது என்று மரணத்தை விரும்பும் நிலைக்கு அவரை கொண்டு போனார்கள். அந்த அளவுக்கு அவரை துன்பப்படுத்தினார்கள். இதை குறித்து நாம் சற்று தியானிப்போம். இந்த இடத்தில் சிதேக்கியா ராஜா எரேமியா ஐயாவின் இடத்திற்கு ஆள் அனுப்புகிறார். 2 பேரை அனுப்புகிறார். பஸ்கு என்னும் ஆசாரியரின் குமாரனான செப்பனியா என்னும் ஒரு மனிதனையும் இருவரையும் எரேமியா ஐயாவினிடத்தில் போய் தீர்க்க தரிசனம் கேட்கும்படியாக சிதேக்கியா அனுப்புகிறார். சிதேக்கியா ராஜா, யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அனுப்புகிறார். இது நாம் கவனிக்க வேண்டியது, 2 நபர்களை ஒரு ராஜா தீர்க்கதரிசியினிடத்தில் அனுப்புகிறார். அவர்கள் யார் என்று பார்க்கும்போது மல்கியாவின் குமாரன் பஸ்குவின் சகோதரன் இருக்கிறது. இன்னொருவர் ஆசாரியின் குமாரன் என்று சொல்லப்படுகிறது. இதிலிருந்து நாம் நம் வாழ்க்கைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். அதாவது ஒருவரிடத்தில் ஒரு தீர்க்கதரிசியின் இடம் ஒரு சொல் கேட்க அனுப்புகிறோம் என்றால் யார் அதற்கு பொருத்தமானவர் என்று ராஜா ஆராய்ந்து ஒரு ஆசாரியனுடைய குமாரனை ஒரு தீர்க்கதரிசனம் உரைத்தால் அதை புரிந்து கொள்ளும் தன்மை வேண்டும். வேத வசனங்களை அறிந்திருக்க இப்படி தெரிந்தவர்களை தான் அந்த வேலைக்கு அனுப்ப வேண்டும். யுத்தத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றால் யுத்தங்களை தெரிந்திருக்க வேண்டும். இப்படி எந்த வேலைக்கு எப்படிப்பட்டவர்களை அனுப்ப வேண்டும் என்கிற பாடத்தையும் நாம் இந்த இடத்தில் கற்றுக் கொள்கிறோம். எரேமியா ஐயாவினிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்பதற்காக அனுப்புவதற்கு அவர் தெரிந்தெடுத்த சிதேக்கியா ராஜா தெரிந்தெடுத்த ஆட்கள் ஒரு ஆசாரியனுடைய இப்படியாக தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார். இந்த பாடத்தை இந்த கற்றுக்கொள்கிறோம். நாமும் கூட நம்முடைய செயல்களில் ஒரு வேலை செய்கிறோம் என்றால், ஒரு இடத்திற்கு ஒரு ஆடை அனுப்புகிறோம் என்றால் எப்படிப்பட்டவங்களை அனுப்ப வேண்டும், யார் எதற்கு கௌதமர்கள் என்று பார்த்து செய்ய வேண்டும். எல்லாருக்கும் எல்லா வேலையும் வந்துகிறார். அதில் நாம் இதை கற்றுக்கொள்வோம். அடுத்ததாக சிதேக்கியா ராஜா என்ன செய்தி சொல்லி அனுப்புகிறார் தீர்க்கதரிசியின் இடத்தில் என்றால், நீங்கள் போய் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவிடம் சொல்லுங்கள். அதாவது நேபுகாத்நேச்சார் ராஜா எங்களோடு யுத்தம் பண்ணுகிறான். அதனால் கர்த்தர் அவருடைய மகா தயவின்படியும் இரக்கத்தின்படியும் அவர் எங்களுக்கு இறங்கி எங்களை இந்த பொல்லாப்பில் இருந்து காப்பாற்ற அனுகிரகம் செய்வார். அப்படி செய்வாரா என்று ஒருவேளை அப்படி கிடைக்கலாம், அவருடைய தயவு கிடைக்கலாம், கர்த்தர் எங்களை காப்பாற்றலாம், அப்படி செய்வாரா என்று நீங்கள் போய் கேட்டுக்கொண்டு வாருங்கள் என்று தீர்க்கதரிசியின் இடத்தில் அனுப்புகிறார் அந்த ராஜா சிதேக்கியா. இப்படி சொன்னதும் அவர்கள் இருவரும் போய் எரேமியா இடத்தில் கேட்கிறார். நேபுகாத்நேச்சார் ராஜா எங்களோடு யுத்தம் செய்ய வந்து விட்டார். அவன் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த நிலையில் கர்த்தர் எங்களை காப்பாரா? அவர் இதுவரை இந்நாள் வரை எத்தனையோ முறை எங்களுக்கு யுத்தங்கள் போராட்டங்கள் வந்த போது யூதா தேசத்திற்கும் இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் காப்பாற்றி பலமாய் காப்பாற்றி கொண்டு வந்தார். அது போல இந்த முறையும் செய்வாரா என்று கேளுங்கள் என்று அனுப்பினார் ராஜா. அப்படியே அவர்கள் கேட்டார்கள். அப்போது எரேமியா சொல்கிறார், நீங்கள் போய் உங்க ராஜாவினிடத்தில் சொல்லுங்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த அரங்கத்திற்கு வெளியே இருந்து யுத்தம் பண்ணுகிற பாபிலோன் ராஜாவோடும் கல்தையரோடும் நீங்கள் யுத்தம் பண்ண உங்கள் ஆயுதங்களை நீங்கள் கையிலே இருக்கிறீர்கள். அந்த ஆயுதங்களை நான் திரும்ப பண்ணுவேன். அவர்கள் உங்கள் எருசலேமுக்குள் நடுவில் அவர்கள் யுத்தம் செய்வார்கள். நான் நீட்டின கையினாலும் பலத்த உயர்த்தினாலும் என்னுடைய பலத்தோடு கூட உங்களுக்கு விரோதமாய் உங்களோட யுத்தம் பண்ணுவேன். மகா உக்கிர கோபமாய் உங்களோடு நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுவார். அதாவது என்ன நடக்கிறது என்றால், இஸ்ரவேலுக்காக பாபிலோனோடும் கல்தையரோடும் யுத்தம் பண்ணுவாரா என்று சிதேக்கியா ராஜா கேட்டார். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார், உங்களோடு யுத்தம் பண்ணுவேன், அவர்களோடு சேர்ந்து கொண்டு உங்களோடு யுத்தம் பண்ணுவேன். அவர்கள் எருசலேமுக்கு நடுவில் யுத்தம் பண்ணுவார்கள். நானே உங்களை பலத்த புயத்தோடு
என்னுடைய பலத்தோடு பராக்கிரமத்தோடு. அப்படி என்றால் வானத்திலிருந்து மிகாவேல் தூதர்கள் இறங்கி வந்து இஸ்ரவேலை அழிப்பார்கள். இஸ்ரவேலை அழிப்பார்கள். புறஜாதியாரை அல்ல, எதிரியை அல்ல. இவர்கள் அல்லவா ஆக்கிரமம் செய்தது, இவர்கள் அல்லவா அநியாயம் செய்தது. கர்த்தர் சொல்லை கேளாமல், பல வருடங்களாக கேளாமல் மீறி மீறி குற்றமற்ற ரத்தத்தை சிந்தியது இஸ்ரவேலர்கள் அல்லவா. அதனால் இவர்களோடு தேவ தூதர்கள் வந்து இவர்களை வெட்டி அழித்து யுத்தம் பண்ணுவார்கள். கோபமும் உக்கிரமுமாய் மகா கடுமையாக உங்களோடு யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னார். கர்த்தர் வந்து நம்மோடு எதிர்த்து நின்றால் என்ன நிலைமையாகும்? இந்த அளவுக்கு இவர்கள் புகழாக இருக்கிறார். அன்று இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் என்று நாம் கர்த்தருடைய ஜனமாகிறோம். நாம் ஒருபோதும் இந்த நிலைக்கு போகக்கூடாது. எந்த நிலையிலும் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவே இருக்க வேண்டும். கர்த்தரோடு மாத்திரம் எதுவே செய்யவே கூடாது. இந்த நகரத்தின் குடிகளையும் எருசலேமில் குடியிருக்கிறவர்களையும் மனுஷரையும் மிருகங்களையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னையும் சங்கரிப்பேன் என்றால் கொன்று போடுவேன். சங்கரித்தல் என்றால் எழும்ப முடியாத அளவுக்கு கொன்றை போடுவோம். வியாதியெல்லாம் வந்து கிடப்பதல்ல, முற்றிலும் சாகடித்து உணவினால் வந்து முற்றிலும் அவர்களை கொன்று போடுவேன். மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் மிருகங்களையும் என்று கருத்து சொல்லுகிறார். மகா கொள்ளை நோயினால் சாவார்கள். மிகப்பெரிய கொள்ளை நோய் வந்து போகும். கர்த்தரின் கோபம்தான் கொள்ளை நோய் வருவது என்பதை மிக தெளிவாக இந்த பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். கொஞ்ச காலத்துக்கு சில வருடங்களுக்கு கொரோனா வந்தது. கொரோனா நோய் வந்த பொழுது தேவர்கள் அறிந்திருந்தார்கள் இது கர்த்தருடைய கோபம். அனைவர் அதை நம்புவதில்லை. கர்த்தருடைய ஜனங்கள் முதலில் தெரிந்து கொள்வார். எதுவும் தானாய் நடக்காது. கொள்ளை நோயினால் அநேகம் பேர் செத்தார்கள். கோடிக்கணக்கான உலகத்தில் மருந்து போனார்கள் கொரோனாவினால். காரணம் என்ன? மனிதனுடைய அக்கிரமம். அக்கிரமும் பாவமும் பெருகும் போது கர்த்தர் குறிப்பிட்ட பேரழிவை ஏற்படுத்துவார். நாம் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் வாழ வேண்டும். அப்படி நடக்க வேண்டியவர்கள் நாம் விருப்பப்படி நாம் வாழ்வதற்கு நம்மை நாமே உருவாக்கி கொள்ளவில்லை. நாம் நிற்கும் இந்த பூமியை நாம் உருவாக்கவில்லை. நம்முடைய ஆகாரத்தை, தண்ணீரை, காற்றை நாம் உருவாக்கி கொள்ளவில்லை. நம்முடைய தட்பவெப்ப நிலையை, நமக்கு தேவையான எதையும் நாம் உருவாக்கி கொள்ளவில்லை. வானமும் பூமியும் அவரால் உருவாக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது. நம்மையும் அவரை சிருஷ்டித்தார். அப்படி இருக்க நம் விருப்பப்படி நாம் எப்படி வாழ அவர் விருப்பப்படிதான் நாம் வாழ வேண்டும். அதை புரிந்து கொள். அவருடைய விருப்பம் என்ன? வேதாகமத்தை வாசித்தால் தெளிவாய் புரிந்துள்ளது. அவர் விருப்பம் என்ன? நாம் எதை செய்யலாம், நாம் எதை செய்யக்கூடாது என்று கருத்தரை இப்படி இஸ்ரவேல் தேசத்தில், அதாவது யூதாவில் கொள்ளை நோயினாலும் பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் அநேகம் பேர் இறந்தார்கள் என்று கருத்து சொன்னார். அதன் பின்பு யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் ஊழியக்காரரையும், ராஜாவின் ஊழியக்காரரையும் ஜனங்களையும் கொள்ளை நோய்க்கும் பட்டயத்திற்கும் பஞ்சத்திற்கும் தப்பினவர்களை, இதெல்லாம் வந்து போனறிந்து மீதியா இருக்கிறாங்க மறிக்காமல் உயிரோடு இருக்கிறவர்கள், அவர்களை பாபிலோன் ராஜாவுக்கும் கல்தேயருக்கும் அவர்களிடத்திலும் கர்த்தர் வந்து கொடுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். மீதியா இருக்கிறவர்கள் நேபுகாத்நேச்சாருடைய கையிலும் கல்தேயருடைய கையிலும் நான் வந்து கொடுப்பேன் மீதியா இருக்கிற ஜனங்களை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்ட மீதியான ஜனங்கள் அவர்கள் பாபிலோனுக்கு ஓடி போக வேண்டும். அவர்கள் போய்விட்டால் அவர்கள் நல்லது. அவர்கள் உயிர் அவர்களது உழைப்போக்கை போலிருக்கும். யூதா தேசத்தை விட்டு அவர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு போவார்கள். அப்படி போய்விடுவது அவர்களுக்கு நல்லது. அவர்கள் உயிராவது காப்பாற்றிக் கொள்ள முடியும். இங்கேயே இருந்தால் அவர்களையும் மீந்திருப்பவர்களையும் கொன்று போடுவேன் என்று கர்த்தர் இப்படி
நேபுகாத்நேச்சார் ராஜாவின் கையிலும் கல்தேயரிடத்திலும் இஸ்ரவேலரை உயிரை வாங்க தேடுகிறவர்கள் கொள்ள வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற சத்துக்களிடத்தில் நான் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி யூதர்களை பிடித்துக் கொண்டு போகிறவர்கள் அவர்கள் என்ன பத்திரமாய் பார்த்துக் கொள்ள வருகிறார்கள், கொடுமைப்படுத்தவும் சிறை பிடிக்கப்பட்டு போகிறார்கள். மிகுந்த கொடுமை உண்டாக அப்படி அவர்கள் பிடித்து கொண்டு போகிற சத்துருக்கள், யூதர்களின் சத்துருக்கள் பிடித்து கொண்டு போய் சும்மா இருக்க மாட்டார்கள். அவர்களை பட்டயத்தால் கொன்று போடுவார்கள். அவர்கள் இறக்கப்படுவதும் இல்லை. அந்த எதிரிகள் இவர்களை யூதர்களை மன்னிக்க மாட்டார்கள், தப்ப விடவும் மாட்டார்கள், அவர்களுக்கு இரக்கம் காட்டவும் மாட்டார்கள், கொன்று போடுவார்கள். இப்படி நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் பின்பு இன்னொரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார் யூதர்களுக்கு. நான் உங்கள் முன்பாக ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன். ஜீவனுக்கு எதுவான வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன். நீங்கள் எதை வேண்டும் என்றாலும் தெரிந்து கொள்ளலாம். அதாவது நீங்கள் உங்கள் சத்துருக்களோடு இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன் இந்த எருசலேமிலேயே வெளியே போகாமல் இந்த எருசலேம் நகரத்திலேயே இருக்கிறவன் யாராயிருந்தாலும் அவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும், அதாவது வெட்டி கொல்லப்படுவான், பஞ்சத்தினால் சாவான், கொள்ளல் நோய் வந்து சாவான், இப்படியாக இறந்து போவான். அதற்கு பதிலாக கல்தையர் வசமாய் ஓடி போகிறவனும், கல்தையரால் சிறைபிடிக்கப்பட்டு ஓடி போகிறவனும் தன் உயிரையாவது காப்பாற்றிக் கொள்வான். தேசத்தை விட்டு எல்லாவற்றையும் விட்டு ஓடி போனாலும் தன் உயிரை மட்டுமாவது காப்பாற்றிக் கொள்வான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் முகத்தை இந்த நகரத்திற்கு முன்பாக நன்மைக்கல்ல தீமைக்கே வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்மைக்காக அல்ல, தீமைக்காகவே என் முகத்தை வைத்தேன். இவர்களை அழித்து போடும்படியே நான் இவர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுதும் மனம் திரும்பாமல் இருப்பவர்கள், இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்கள், எத்தனை முறை தன் தவறை அடுத்தவர் சொல்லி சுட்டிக்காட்டி உணர்த்தப்பட்டு கேட்காமல் மனம் திரும்பாமல் நான் செய்யும் பாவத்தை செய்து கொண்டே இருப்பேன் என்று இருக்கிறவர்களுடைய நிலை இப்படியாக முடியும். அழிவுதான் அவர்கள் முடிவு. கர்த்தர் ஒரு முறை அல்ல பல முறை நம்மை எச்சரிப்பார். நாம் ஏதாவது பாவத்தை செய்து கொண்டிருந்தால் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் கர்த்தர் நம்மை காப்பாற்றும்படியாக நமக்கு ஆலோசனைகளை தந்து வழிநடத்துதலை தந்து அடுத்தவர் மூலமாக நம்மை காப்பாற்ற முயற்சி செய்வார். ஊழியர்களின் செய்திகள் மூலமாக, செல்போன், டிவி போன்ற கருவிகள் மூலமாக ஊழியர்களை பேச வைத்து நம்மோடு பேசி, நீ இந்த பாவத்தை அதை விட்டு விலகு, என்னிடம் திரும்பு என்று கர்த்தர் நம்மை அழைப்பார். இப்பொழுதும் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியின் மூலமாக கர்த்தரை அழைக்கிறார். நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். நம்முடைய மனம் திரும்புதல் நமக்கு நன்மையை கொண்டு வரும். நம் ஜீவனை காப்பாற்று, நம் ஆத்மாவை காப்பாற்று. முதலாம் மரணத்திலிருந்தும் காப்பாற்றப்படும், இரண்டாம் மரணத்திலிருந்தும் காப்பாற்றப்படும். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அவனுடைய ரகசிய வருகை மிக சமீபமாயிற்று. அவனுடைய வருகை சமீபமாய் இரண்டாம் வருகை. அதனால் நாம் இப்பொழுதே வளர்த்துள்ளோம். ஒரு நாள் கூட தாமதிக்க வேண்டாம். எப்பொழுது கர்த்தர் வருவார் என்று அதனால் இன்றே நாம் ஆயத்தமாய் இருந்தால் நேற்றைய நாள் அவர் வரவில்லை, இன்றைய நாள் வரலாம், எந்த நாளும் வரலாம். ஏனென்றால் நீங்கள் அறியாத நாளிகையில் நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மனம் திரும்பாத இஸ்ரவேலர்களை அன்று கர்த்தர் அழைத்து விட்டார். பொல்லாத மனிதர்களின் கையில் இன்பு கொடுத்தார். அதே போல இந்த கடைசி காலத்திலும் நடக்க போகிறது. நம்முடைய சோதனை காலத்திலும் பாடுகளின் மத்தியிலும் கர்த்தரிடத்தில் முழு விசுவாசத்தோடு அவரை நாம் வாழ வேண்டும். இந்த நிலையில் உபதிரவ காலம் தொடங்க போகிறது. வேதனையின் காலம் தொடங்கிவிட்டது. உபதிரவ காலம் தொடங்க போகிறது. அந்த காலத்தில் நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொண்டு மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ வேண்டும். மனம் திரும்புதலுக்கான காலம் இப்பொழுதுதான் அது தொடங்கி விட்டது. இப்போது அது முடியும் காலமாய் இருக்கிறது.
உபத்திரவ காலத்திற்கு நாம் நிற்க வேண்டும் என்ற விசுவாசத்தை உறுதிப்பட வேண்டும். மனம் திரும்புதல் மிக மிக அவசியம். நம்மிடத்தில் ஒரு சிறு பாவம் இருந்தாலும் கர்த்தருடைய ராஜ்யத்தை நினைத்து பார்க்க தேவையில்லை. அவர் பரிசுத்தர். நாம் பரிசுத்தமாய் இருந்தாலும் கர்த்தரிடத்தில் போய் சேர முடியும். நம் மனதில் பாவத்தை குறித்த விருப்பம் இல்லாமல் இருந்தால் நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம். நம்முடைய செயல்கள் கர்த்தரை மாற்றி விடுவார். நம்முடைய செயல்களை அவர் நம்மை வழி நடத்தி நம்மை மாற்றி விடுவார். நம் மனதில் பாவத்தை விரும்பாமல் இருக்க வேண்டும். எல்லா பாவத்தையும் வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்களில் இருக்கலாம், அது சரியல்ல, ஆனால் அது மாற்றப்படும், கர்த்தரால் மாற்றப்படும். நம்முடைய விருப்பம் அதில் இருக்கவே கூடாது. எந்த பாவத்தை நாம் விரும்பினாலும் பாவத்தை விரும்பிக் கொண்டே இருந்தால் அதை நம்மை விட்டு கர்த்தர் அதை எடுக்க முடியாது. நாம் பாவத்தை வெறுத்து விட்டு அதை விட்டு விலக முயற்சி செய்யும் போது கர்த்தர் அதை சுலபமாக நம்மை கொள்வார். நாம் பாவத்தை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மன திரும்புதல். அதை நாம் செய்தால் நம் செயல்களில் இருக்கிற பாவங்களை கர்த்தர் தன்னால் அகற்றி போடுவார். பாவத்தை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த பாவத்தின் மேல் விருப்பம் இருக்க பரிசுத்தையே நாம் நேசித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் பரிசுத்தம் என்று சொல்வது. நம் ஆவி பரிசுத்தம் அடைந்து விட்டால் நாம் பரிசுத்தின் மேலே நமக்கு நிற்க முடியும். இப்படியாக இருக்க வேண்டும். அந்த காலத்தில் இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை கேட்காமல் மனம் திரும்பாமல் இருந்ததினால நோய்க்கும் பட்டயத்திற்கும் பஞ்சத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டு செத்தார்கள். எல்லாம் அழிந்து போனார்கள். அதன் பின்பாக அந்நியரிடம் விரோதிகளிடம் மாட்டிக்கொண்டு சிறைப்பிடிக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு பலர் இழந்தார்கள். சுமான ஜனங்கள் அடிமையாக வாழ்ந்தார்கள். எத்தனை வேதனை! இதெல்லாம் தேவையா? இது எல்லாம் அவர்களாய் ஏற்றுக்கொண்டது, அவர்களாய் விரும்பி பெற்றுக் கொண்டது. பாவ வழியில் சென்றால் இதுதான் நடக்கும். இந்த காரியங்கள் நமக்கு பாடமாக இருக்கிறது. கவனித்து பார்ப்போம். இன்றே மனம் திரும்புவோம். எந்த பாவத்திற்கு உண்டாக விபச்சாரத்திற்கு 10 கட்டளைகளை மீறுகிற எந்த பாவத்திற்கும் நாம் பயன்படுத்தக்கூடாது. 10 கட்டளைகள் ஒரு ஸ்கேலை கூட இருக்கிறது. அது நமக்கு அளவிட்டு காட்டுகிறது. எது பாவம் எது பரிசுத்தம் என்று வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. 10 கட்டளைகளை எடுத்து படித்து பார்ப்போம். அதில் நம் இடத்தில் என்ன இருக்கிறது என்று பார்த்து அதை எல்லாம் அகற்றி போட்டு பரிசுத்தம் எதில் இருக்கிறதோ அதை வளர்த்து கொண்டு வாழ. இப்படி யூதா தேசத்தின் குடிகளுக்கு கூட்டத்திற்கு ஏற்படும். அதன் பின்பு எருசலேம் நகரம் பாபிலோனியரிடம் கொடுக்கப்படும். அவர்கள் பாபிலோனியர்கள் வந்து யூதாவை எருசலேம் நகரத்தை சுட்டெரித்து போவார்கள். அக்கினியினால் சுட்டெரிப்பார்கள் என்று அங்கு இவர்கள் கொள்ளாத பலிபீடங்களை கட்டி பாவம் செய்தார்கள் அல்லவா? குழந்தைகளை எல்லாம் படி அதை நிமித்தம் எருசலேம் நகரத்தை கர்த்தர் சுட்டெரித்து போகிறார். சுத்திகரிக்க அடுத்ததாக யூதாவின் ராஜாவின் குடும்பத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அவர்களுக்கு செய்தி சொல்கிறார். யூதாவின் ராஜாவின் குடும்பத்தாரே, ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்களே, உங்கள் மேல் என் கோபம் முடிகிறது. அக்கினியை போல என்னுடைய கோபம் உங்களிடம் வருகிறது. என்னுடைய கோபம் அவிப்பவன் இல்லாமல், அந்த கோபத்தை தணிக்க ஆள் இல்லாமல் அது தொடர்ந்து எரியும்படிக்கு, பெரியதாய் எரியும்படிக்கு, அப்படி எரிந்து அதிக கோபம், அதாவது என்னுடைய கோபம் அதிகமாய் வந்து உங்களை அழித்து போகாதபடிக்கு நீங்கள் இப்பொழுதே மனத்திருந்துங்கள் என்று கர்த்தர் வைத்திருந்தார். அப்படி நீங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது நீதிமான்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்திருக்கிறார்கள் அந்த காலத்தில். பலி கொடுப்பது, விக்கிரகாராதனை செய்வது மட்டுமல்ல, ஏழைகள் எளியவர்கள் எல்லாரையும் ஒடுக்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். நியாயம் கேட்டு நீதியின்படி உங்களிடத்தில் முறையிட வந்தவர்களை நீங்கள் கொடுமைப்படுத்தி நீதி கேட்டு வருகிறவர்களை நீங்கள் இன்னும் அதிகமாய் ஒடுக்குவது, இப்படிப்பட்ட பாவத்தை நீங்கள் செய்கிறீர்கள், அதை விட்டு விலகுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எளியவனை ஒடுக்குகிறவனுடைய கையிலிருந்து தப்புவீங்கள், அப்படி செய்தால் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு பாவமும் அறியாத குற்றமில்லாதவர்களை கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை விடுதலையாக நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்கிறார். எருசலேம் நகரத்தை குறித்து கர்த்தர் இங்கு சொல்லுகிறார்.
ஒரு பெண்ணை சொல்வது போல எருசலேம் பெண்ணுக்கு ஓமையாக சொல்லப்படுவதில்லை. அதன்படி சொல்லுகிறார் கர்த்தர். அதாவது எருசலேமே நீ சொல்லுகிறாய், பள்ளத்தாக்கில் வாசம் பண்ணுகிறவர்களே, பள்ளத்தாக்கில் வாசம் பண்ணுகிறவரே, சமனான இடத்தில் கண்மலையாய் இருக்கிறவனே, அதாவது நான் பலமாய் இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவரே, எருசலேம் நகரத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். எனக்கு விரோதமாய் வருகிறவர் யார் என்று கேட்கிறார். எருசலேம் கேட்கிறதா, எனக்கு விரோதமாய் வருகிறவர் யார்? எனக்குள் உள்ளே விரோதமாய் என்னை எதிர்க்க எனக்கு விரோதமாய் வருகிறவர் யார் என்று என் வாசஸ்தலங்களுக்குள் நுழைகிறவர் யார்? எருசலேமுக்குள் நுழைய யாரால் முடியும்? ஏனென்றால் மதில் சுவர் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. அதனால் யாரால் எனக்குள் வர முடியும் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். இதோ நான் வருகிறேன் உனக்கு விரோதமாய் சொல்கிறார். எருசலேம் நகரத்திற்கு விரோதமாய் கர்த்தர் வருகிறேன் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட வார்த்தை! வார்த்தை! இஸ்ரவேலர்கள் தேவையில்லாத காரியங்களை செய்து இப்படிப்பட்ட கர்த்தருடைய தீபத்திற்கு ஆளானார்கள். நான் உங்கள் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாய் நான் உங்களை விசாரிப்பேன். உங்கள் செயல்கள் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்ற தண்டனையை நான் உங்களுக்கு தருவேன். உங்கள் செயல்களுக்கு ஏற்ற நீதி உங்களுக்கு கொடுக்கப்படும். நன்மை செய்திருந்தால் நன்மையை பெற்றுக் கொள்வீர்கள், தீமையை செய்திருந்தால் தீமையை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் செய்த அளவுக்கு தக்கதாய் நன்மையோ தீமையோ அதற்கேற்ற பலனை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் எருசலேமின் காட்டை கொளுத்தி போடுவேன், அது தன்னை சுற்றில் உள்ள எல்லாவற்றையும் பட்சித்து போடும் என்று கர்த்தர் வைக்கிறார். இப்படியாக நீ போய் சொல்லியிருக்கிறார். எருசலேமை கொளுத்தி போடுவார் கர்த்தர், அதை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அதனால் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் எருசலேமுக்கு கர்த்தர், எருசலேமின் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், அவர்களுக்கு தண்டனையை கர்த்தர் கொடுத்தார், நியாய தீர்ப்பை கொடுத்தார். அப்படி கொடுத்திருக்கும் பொழுது அதன் விளைவாக மற்றவர்களும் பாடுபடுவார்கள், பாவம் செய்தவர்கள் பாடுபடுவார்கள். இப்படியாக இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டு தீர்க்க தரிசனத்திற்கு செவி கொடுக்காமலும் தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பாமலும் இருந்ததினால் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகி பெற்றுக் கொண்டார்கள். நாமும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாமல் பரிசுத்த பாதையில் நடந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மனம் திறந்தோம். பரிசுத்தவான் என்று நாம் போலாம். தினந்தோறும், அதாவது நம் ஆவியின்படி பரிசுத்தவான்கள் தான் நம் ஆத்மாவில் கரைந்து இருக்கிறது. அதனால் நம் ஆத்மாவை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக மனம் திரும்புவோம். ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் ஆராய்ந்து அடைந்து மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம். அதனால் தன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வாதம் வேண்டும் என்று செவித்தால் மட்டும் கிடைத்துவிடார். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கவும் வேண்டும். எரேமியா 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியில் இஸ்ரவேலர்களின் பாவத்திற்கு தக்கதாய் கர்த்தர் நியாயம் தீர்க்க அவர் முடிவு செய்தார். அப்பொழுது கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். யூதாவின் ராஜாவுக்கும் அவருடைய ஆளுகைக்குட்பட்டவர்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்பு, அதாவது அரண்மனையில் இருக்கிற ராஜாவுக்கும் அவர் ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அதை கொண்டு அதாவது மனம் திரும்புதல் கர்த்தருக்கு பிரியமானது, ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றும். பாவம் தொடர்ந்து செய்து மனம் திரும்பாமல் இருதயத்தை கடினப்படுத்தி நான் அப்படித்தான் இருப்பேன், என் விருப்பம், என் வாழ்க்கை, என் இஷ்டம் என்று வாழ்கிறவர்கள் வாழ்க்கையில் மிகுந்த துன்பத்தை அனுபவிப்பார்கள் என்ற பாடத்தை இந்த வேதத்தில் நாம் கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய எரேமியா ஐயாவை அழைத்து அவரிடம் பேசி, நீ போய் சிதேக்கியா ராஜாவினிடத்தில், யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவினிடத்தில் போய் சொல் என்று தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். அதை எரேமியா ஐயா அப்படியே போய் சொல்லுகிறார். அதை குறித்து சத்துகிறார்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், சிதேக்கியா ராஜாவே, நீயும் உன் ஊழியக்காரர்கள் எல்லாரும் யூதாவின் ஜனங்கள், உன்னுடைய அரண்மனைக்குள் பிரவேசிக்கிற யூதாவின் ஜனங்களும்
நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது, கேளுங்கள். உங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன், கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார். நீங்கள் நியாயமும் நீதியும் செய்து, அதாவது யூதா ஜனங்கள் பாவம் செய்தார்கள், அதற்கு தண்டனையை கர்த்தர் கொடுத்து விட்டார். யூதாவின் ராஜாக்களும் அவர்களுடைய ராஜாவின் ஊழியக்காரர் மற்றும் அரண்மனையில் பிரவேசிக்கிற ஜனங்கள், இவர்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் நியாயமும் நீதியும் செய்து பறி கொடுத்தவனை ஒடுக்கப்பட்டவர்கள் கையில் இருந்து காப்பாற்றி. இது எப்படி ஆச்சரியமா இருக்கிறது. ஒருவர் ஒரு பொருளை பறி கொடுத்து விட்டு, தன் நிலத்தை தன்னுடைய சொத்துக்களை பறி கொடுத்து விட்டு அரசிடம் போய் கேட்டால் அவர்கள் என்ன சொல்வது? ராஜாக்களிடம் போய் முறையிட்டால் அவர்கள் இவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் அல்லவா? ஆனால் அப்படி நடக்காமல் அவர்களை பிடித்து ஒடுக்குகிறவர்களிடத்தில் கொடுத்து போவது, அதாவது போலீசிடம் ஒப்படைத்து அடிக்க சொல்வது. இது எப்படி இருக்குது? இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்திருக்கிறது. அதைதான் கர்த்தர் சொல்கின்றார். பறி கொடுத்தவனை ஒடுக்குகிறவர்களிடத்தில் கொடுத்திருக்கிறீர்கள் அல்லவா, அவர்களை விடுவியுங்கள். நியாயமாய் நீதியாய் நடந்து அக்கிரமக்காரர்களிடமிருந்து நீதிமானை காப்பாற்றி விடுதலையாக்கி நல்லவருக்கு தீங்கு செய்யாமல் இருந்து என்று பொருள். அப்படி இருந்து பரதேசியையும் விதவையையும் திக்கற்றவர்களையும் காப்பாற்றி அவர்களுக்கு நீதி நியாயம் செய்து அவர்களை ஒடுக்காமலும் கொடுமைப்படுத்தாமலும், திக்கற்றவர்கள் யாரும் இல்லாத அனாதைகள் என்று அவர்களை கொடுமைப்படுத்தக்கூடாது. விதவைகளாய் இருக்கிறார்கள், கேட்பார் யாரும் இல்லை என்று அவர்களை கொடுமைப்படுத்தக்கூடாது. இப்படி உதவியற்றவர்களை எளிய நிலைமையில், மற்றவர்களின் உதவியை எதிர்பார்த்திருக்கிற நிலைமையில் இருக்கிறவர்களை பார்த்து இவர்களுக்கு யார் இருக்கிறார் என்று அவர்களை கொடுமைப்படுத்துவது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் நீதியாய் இருந்தால், அது மட்டுமல்லாமல் குற்றமில்லாத இரத்தத்தையும் சிந்தக்கூடாது. ஒரு பாவமும் செய்யாதவர்களை கொலை செய்யக்கூடாது. இப்படி நீங்கள் பரிசுத்தமாய் இருந்தால், அப்படி நீங்கள் இருந்தால், தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜாக்கள் ரதங்கள் மேலும் குதிரைகள் மேலும் கழுதைகள் மேலும் எப்பொழுதும் போய்கொண்டும் வந்து கொண்டும் இந்த நகரத்தில் இருப்பார்கள். அப்படி என்றால் தாவீது ராஜாவின் சிங்காசனம் என்று சொல்லும் பொழுது ராஜரீகம், யூதாவின் ராஜாக்கள் எப்பொழுதும் யூதாவை ஆண்டு கொண்டிருப்பார்கள். நீங்கள் நீதி நியாயத்தை நீங்களாவது, ராஜாவாய் இருக்கிற நீங்களாவது கடைபிடித்தீர்களானால் உங்கள் பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாக தேசத்தை ஆண்டு கொண்டிருப்பார்கள். அவர்களை நான் அழிக்க மாட்டேன். ஜனங்களை ஒப்பு கொடுத்து விட்டார் கர்த்தர் பாபிலோனுக்கு. உங்களை, ராஜாவையும் ராஜா குடும்பத்தாரையும் அரண்மனையில் இருப்பவர்களையும் காப்பாற்றுவேன். நீங்கள் நீதி நியாயம் செய்தால் காப்பாற்றிக் கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். யாரா இருந்தாலும் கர்த்தர் நீதியின்படி நியாயத்தின்படி நடக்கிறவர்களை காப்பாற்றுவார். அக்கிரமம் செய்தால், அடங்காமல் தெரிந்தால் அழுதுதான் கர்த்தர் கொண்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எல்லோருக்கும் தெரியும். இதை நினைவு வைத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், இரக்கத்துடனும் நீதியுடனும் செயல்படணும். இப்படி நீங்கள் நீதி நியாயமாய் நடந்து வாழ்ந்தீர்கள் என்றால் ராஜாவும் ராஜாவின் குடும்பத்தாரும் ராஜாவின் அடுத்தடுத்த தலைமுறைகளும் ராஜாவின் ஊழியக்காரர்களும் இந்த அரண்மனை வாசல்களுக்குள் பிரவேசித்து போக்கும் வருத்தமாய் இருப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், ராஜ்யமாக நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளாமல் போனால், இந்த வார்த்தைகளின்படி கேட்டு நடக்காமல் நீதி நியாயத்தின்படி வாழாமல் இருந்தால், மனம் திரும்பாமல் நீதியாய் இல்லாமல் இருந்தால், இந்த அரண்மனை பாழாய் போய்விடும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பேரிலேயே அவர் ஆணையிட்டு விட்டார். இப்படி நீங்கள் திருந்தாவிட்டால் அரண்மனை, யூதாவின் அரண்மனை பாழாய் போகும் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். அதே போல அவர்கள் மனம் திரும்பவும் இல்லை. அரண்மனை பாழாய் போனதும் உண்மை நடந்தே விட்டது. யூதாவின் அரண்மனையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு கீழையாத்தை போலவும் லெபனானில் உள்ள கொடுமுடியை போலவும் இருக்கிறாய். ஆனாலும் உன்னை
நான் வனாந்தரத்தைப் போலவும் குடியில்லாத பட்டணங்களைப் போலவும் நான் உன்னை மாற்றுவேன், ஆக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை நேசித்தேன், ஆனால் இப்பொழுதோ உன் அக்கிரமத்தை நிமித்தம் உனக்கு பலன் தருவேன். அழித்து போடு, வனாந்தரத்தைப் போல் ஆவாய், குடியில்லாத பட்டணம் போல் ஆவாய் என்று அரண்மனையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவின் பின்னும் கர்த்தர் யூதாவின் அரண்மனையை குறித்து சொல்லுகிறார். சங்காரக்காரனை அவனவன் ஆயுதங்களோடு கூட உனக்கு விரோதமாய் வர பண்ணுவேன். ஆயுதங்களோடு கூட ஆயத்தப்படுத்துவேன். அவர்கள் வந்து உன்னுடைய கேதுரு மரங்களை வெட்டி போடுவார்கள். அதை வெட்டி அவர்கள் அக்கினியில் போட்டு எரித்து விடுவார்கள். உன்னுடைய உச்சிதமான மிக சிறந்த கேதுருகளை வெட்டி அக்கினியில் போட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட சங்காரக்காரர்களை நான் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அநேகம் ஜாதிகள் இந்த நகரத்திற்கு வந்து, உலகெங்கிலும் இருக்கிற அநேகம் ஜாதிகள் இந்த நகரத்திற்கு வந்து, அதாவது எருசலேமுக்கு வந்து, இந்த நகரத்திற்கு ஏன் இப்படி சம்பவித்தது, இவ்வளவு செழிப்பாய் நல்ல நிலையில் இருந்த இந்த நகரம் இப்படி பாழாய் போயிற்றே என்று எல்லோரும் சொல்லுவார்கள். அப்பொழுது அதற்கு பதிலாக இந்த நகரத்தை குறித்து ஜனங்கள் பேசுவார்கள். அதாவது இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருடைய உடன்படிக்கையை மறந்து அந்நிய தேவர்களை வணங்கி இவர்கள் பாவம் செய்தார்கள். கர்த்தரை மறந்து விட்டு அந்நிய தேவர்களோடு இவர்கள் ஆராதனை செய்து கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். அதி நிமித்தம் இவர்களுக்கு இந்த நிலை வந்தது என்று ஜனங்கள் பேசுவார்கள். மரித்தவனுக்காக அழ வேண்டாம், இறந்து போனவர்களை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்காதிருங்கள். அவனுக்காக பரிதவிக்கவும் வேண்டாம். எருசலேமில் மரித்து போனவர்களுக்காக அழுவதோ பரிதவிப்பதோ தேவையில்லை, அதை செய்யாதீர்கள். ஆனால் சிறைபிடிக்கப்பட்டு போன ஜனங்களை குறித்து பாருங்கள், அவனுக்காக அழுங்கள். சிறைப்பட்டு போனவன் அவன் இனி திரும்பி தன் சொந்த தேசத்திற்கு வரப்போவதில்லை. தன் ஜனன பூமியை அவன் திரும்பி பார்ப்பதும் இல்லை. பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறவர்கள் அங்கேயே மறித்து போவார்கள். அவர்கள் திரும்பி இஸ்ரவேலுக்கு வரப்போவதில்லை, இஸ்ரேலுக்கு வரமாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போகும் காலம் என்பது 70 வருடங்கள் கர்த்தர் நியமித்திருக்கிறார். அவர்கள் அங்கே இருக்க வேண்டிய காலம், பாபிலோனில் இஸ்ரவேலர்கள் இருக்க வேண்டிய காலம் 70 வருடங்களாய் இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் ஓய்வு நாளை 70 வருடங்கள் அனுசரிக்கவில்லை. 70 வருடங்கள் என்றால் சுமார் 400 வருடங்களாக ஓய்வு நாள் ஆசரிப்பை இவர்கள் செய்யவில்லை. அதில் உள்ள ஓய்வு நாட்களை எண்ணினால் அது 70 வருடங்கள் வருகிறது. 400 வருடங்களில் 70 வருடங்கள் ஓய்வு நாளாய் இருக்கிறது. அந்த ஓய்வு நாளை இவர்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்கவில்லை. அதற்கு சரிக்கு சரியாக நியாய தீர்ப்பாக கர்த்தர் இதை செய்கிறார். இதை நாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது புரிகிறது. 400 வருடங்களில் ஓய்வு நாள் எப்படி என்றால், ஒவ்வொரு 7 நாட்களுக்கும் ஒவ்வொரு ஓய்வு நாள் வரும். வாரத்தில் ஒவ்வொரு நாள் இறுதி நாள் ஓய்வு நாளாய் இருக்கிறது. 7 ஓய்வு நாட்களுக்கு ஒரு பெரிய ஓய்வு நாள் வரும். அது மட்டும் அல்லாமல் 7 பண்டிகைகளில் வரக்கூடிய ஓய்வு நாட்கள் 7 நாட்களும் மற்றும் சில நாட்களும் வரும். இப்படியாக மொத்தம் சுமார் 70 நாட்கள் போல ஒரு வருடத்திற்கு வரும். 400 வருடங்களில் வருகிற ஓய்வு நாட்களின் எண்ணிக்கை 70 வருடங்களாக இருக்கிறது. அந்த 70 வருட கணக்கீட்டின்படி கர்த்தர் பாபிலோனுக்கு இஸ்ரவேலர்களை யூதர்களை துரத்தி அனுப்பினார். கர்த்தரை போல கணக்கு போட யாரால் முடியாது. அவர் மிகச் சரியாய் மிக துல்லியமாய் கணக்கிடுவார். பாக கணக்காக இருந்தாலும் சரி, நியாயம் தீர்க்கும் பொழுது அதற்கேற்ற சரியான பலனை கொடுக்கிற நம் தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவசியம். நாம் அதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் பெரியவர், அவர் மிக மிக பெரியவர். அவருடைய கண்காணிப்பில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள், எப்படி செய்தார்கள், எத்தனை காலம் என்னென்ன தவறுகள் செய்தார்கள் என்று
துல்லியமாக இங்கு எழுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இதையெல்லாம் கர்த்தர் கவனித்ததினால்தான் அதை எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இன்று நம்மையும் இப்படிதான் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்நாளை, நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சரிக்கு சரி நீரும் சரி விடுவார். நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நம்மை நாம் உருவாக்கிக் கொள்ளவில்லை. நாம் வாழும் பூமியை, நாம் நிற்கும் பூமியை, நம்மை தாங்கும் தரையை நாம் உண்டாக்கவில்லை. நாம் சுவாசிக்கும் காற்றை நாம் உண்டாக்கவில்லை. நாம் ஜீவன் எப்பொழுது வரும், எப்பொழுது போகும் என்று நமக்கு தெரியாது. எல்லாம் கர்த்தருடைய கட்டளையின்படி, அவருடைய ஆளுகையின்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை புரிந்து கொண்டவர்கள் ஞானி. அதை புரிந்து கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் சமாதானமாக வாழ்கிறீர்கள். யோசியாவின் குமாரனான சல்லூம் என்னும் ராஜா யூதாவிலிருந்து அரசாண்டு கொண்டிருந்தார். ஆனால் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு போனார். சல்லூமை குறித்து கர்த்தர் பேசுகிறார். சல்லூம் ராஜா அவன் இனி இங்கே திரும்ப வரமாட்டான். திரும்பவும் இஸ்ரவேலை அவன் காண்பதில்லை. அவன் தன் சொந்த பூமிக்கு திரும்பி வருவதில்லை. பாபிலோனிலேயே, அதாவது அந்த ராஜாவின் காலம் முடியும் வரைக்கும் அங்கேயே இருந்து மரித்து போவான். பாபிலோனிலேயே மரித்து போவான். மீண்டும் இங்கு வருவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது யோசியாவின் குமாரனாகிய சல்லூம் ராஜா, யூதாவின் ராஜா, சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் திரும்பி வர முடியாது. கொண்டு போகப்பட்டவர்கள் பெரும்பாலும் திரும்பி வரவில்லை. ஒரு சிலர் மாத்திரம்தான் 70 வருடங்கள் கழித்து, ஒருவேளை சிறு பிள்ளையாய் இருந்தவர்களா இருக்கலாம், அவர்கள்தான் 70 வருடம் கழித்து மீண்டும் திரும்பி வரும் பொழுது இருந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ராஜாக்களின் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டது. ஒரு சிலர் மட்டும்தான். பெரும்பாலானவர்கள் இறந்து விட்டார்கள். ஏனென்றால் 70 வருடங்கள் காலம் 70 வருடங்கள் என்று சொல்லும் பொழுது ஆயுள் முடிந்து அநேக பேர் இறந்து விட்டார்கள். ஒரு சிலர் மாத்திரமே போனவர்கள் திரும்பி வந்தார்கள். ஆனால் இந்த சல்லூம் ராஜா திரும்பி வர மாட்டான். ஏனென்றால் இஸ்ரவேலருக்கு இங்கிருந்து சிறைபிடிக்கப்பட்டு போகிறவர்களுக்கு தெரியாது 70 வருட காலம் ஆகும் என்று தெரியாது. தானியேல் ஐயா அங்கு போய் அவர் அங்கு இருக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அவர் இளைஞராய் இருக்கும் பொழுதுதான் பாபிலோன் ராஜாவினால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அரண்மனையில் உயர்ந்த பதவிக்காக. அப்படி பார்க்கும் போது அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அங்கேயே அரசவையில் ராஜாக்கள் முன்பாக மிகப்பெரிய மந்திரியாய் அவர் இருந்தார். அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் 3 பரிசுத்தவான்களும் தானியேல் ஐயாவும் அரண்மனையில் நேபுகாத்நேச்சாரோடு இருந்து அரசாட்சி செய்தார். அப்படி இருக்க அவர் தானியேல் ஐயா ஜெபிக்கும் பொழுதுதான் 70 வருடங்கள் என்ற வெளிப்பாடு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் இந்த காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலிருந்து தேவதூதன் இறங்கி வந்து இந்த செய்தியை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாமல் கடைசி காலத்தில் நடக்க போகிற காரியங்கள் இதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், இனி வரப்போகிற காரியங்களை குறித்து கூட யோகோயாவுக்கு சொல்லப்பட்டது. இப்படிதான் காரியங்கள் நடந்து வருகிறது. அதனால் சல்லூம் ராஜா திரும்பி வர போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் பேசுகிற அநியாயமும் அக்கிரமும் செய்து கொண்டு வாழ்கிற மனிதர்கள் என்ன செய்கிறார்களாம்? தனக்கு விஸ்தாரமான வீட்டை கட்டுவேன் என்றும், மிகப்பெரிய அழகான மிகப்பெரிய வீட்டை கட்டுவேன் என்றும், காற்றோட்டம் உள்ள மேல் அறைகளை மாடியில் வீடு கட்டுவேன் என்று சொல்லி பலகணிகளை திறந்து அதிகமாக ஜன்னல் வைத்து அலங்காரம் செய்து கேது மரங்களை பயன்படுத்தி வீடுகளை அழகாக நேர்த்தியாக கட்டுகிறவர்களும், அதற்கு ஜாதிலிங்க வருணம் பூசி நிறங்கள், ஜாதிலிங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளினால் அலங்காரமாக, இந்த காலத்தில் பெயிண்ட் பூசுவது போல பூசி அலங்காரம் செய்து, அநீதியினாலே தன் வீட்டையும், அநீதியினால் நீதி செய்யாமல் அநீதி செய்து பாவம் செய்து அதில் வீட்டை கட்டுவது. அப்படி என்றால் லஞ்சம் வாங்கி கட்டுவது, பாவத்தை நிமித்த பணம் சம்பாதித்து அதனால் வீட்டை கட்டி, அநியாயத்தினால் தன்னுடைய மேல் அறைகளையும் கட்டி உயர்த்து கொண்டே வாழ்க்கையில் பலர் முன்னேறி கொண்டே போவார்கள்.
அநியாயமாய் அக்கிரமம் செய்து பணம் சம்பாதித்து வாழ்க்கையில் முன்னேறி கொண்டு மேல் மேலும் வீடை கட்டிக்கொண்டு உயிரை மாடி மாடியாக கட்டிக்கொண்டு போவார்கள். அப்படி செய்கிறவர்கள் தன்னுடைய அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல், தன்னிடத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு கூலி கொடுக்காமல் அவர்களை ஏமாற்றுவது, கூலி கொடுக்காமல் மிரட்டி வேலை வாங்குவது, இப்படி செய்கிறவர்களும் அவனிடத்தில் சும்மா வேலை கொள்ளுகிறவர்களுக்கு எந்த பலனையும் கொடுக்காமல் பிறர் உழைப்பை திருடுகிறவர்கள், பிறர் உழைப்பில் வாழ்கிறவர்கள் என்று பொருள். அப்படி செய்கிறவர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்து கொண்டு இருந்திருக்கிறது. இப்பொழுது மட்டுமல்ல, அந்த காலத்தில் இஸ்ரவேலில் நடந்து கொண்டிருக்கிறது. நீ கேது மர பலகையினால் செய்யப்பட்ட வீடுகளில் தங்கியிருப்பதினால் நீ பெரிய மனிதனாகி விடுவாயா என்று கர்த்தர் கேட்கிறார். நீ உயர்ந்த பொருள்களினால் வீடு கட்டி அதனால் நீ உயர்வான வாழ்க்கை வாழ்வதாக நினைத்து கொள்ளுகிறாயே, நீ உயர்ந்தவன் என்று உன்னை நினைக்கிறாயே, நீ உயர்ந்தவனா என்று கர்த்தர் கேட்கிறார். உன் தகப்பன் இப்படிப்பட்ட எந்தவித உயர்வும் இல்லாமல், அதாவது ஆடம்பர வாழ்க்கை வாழாமல் சாதாரணமாய் வாழ்ந்து சந்தோஷமும் சமாதானமாய் இருக்கவில்லையா? உன் தகப்பன் அப்படி வாழவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். நீதியும் நியாயமும் செய்து ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்து அவர்களை பிறருக்கு நன்மை செய்து கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து சமாதானமாய் சந்தோஷமாய் உன் பெற்றோர்கள் வாழவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். அவன், அதாவது உன்னுடைய தகப்பன் சிறுமையும் எளிமையும் ஆனவனுடைய வழக்கை தீர்த்து சிறுமைப்பட்டவர்கள், அப்படி என்றால் உதவிக்கு ஆளில்லாதவர்கள், ஆள்பலம் இல்லாதவர்கள், பணபலம் இல்லாதவர்கள், ஏழைகள் என்றால் பணம் இல்லாதவர்கள், எளியவர்கள் என்றால் உடல் ஊனமுற்றவர்களாக இருக்கலாம், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம், அல்லது பெண்களாய் ஆதரவற்றவர்கள், ஆண்கள் உதவி இல்லாத தனிமையில் இருக்கும் பெண்களாய் இருக்கலாம், இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகள் இருக்கலாம், வயதானவர்களாய் இருக்கலாம், பிற உதவியை நம்பி வாழ வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள், அவர்களை எளியவர்கள் என்று சொல்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு நன்மை செய்து உதவி செய்து அவர்களுக்கு இரக்கம் காண்பித்து வாழ்ந்த உன் தகப்பன் சுகமாயிருக்கவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படி செய்வதல்லவா என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் உதவி செய்து வாழ வேண்டும் என்று நினைத்து செய்கிறதுதான் என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்கிறார். பிறருக்கு உதவி செய்வது, உதவும் குணம் உள்ளவர்கள், இரக்க குணம் உள்ளவர்கள், இப்படிப்பட்டவர்களே அறிவாளிகள், என்னை அறிகிற அறிவு என்றே கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் இது கர்த்தரின் இருதயத்தை அறிகிற அறிவாயிருக்கிறது. கர்த்தர் அப்படிப்பட்டவர், நமக்கு இறங்குகிறார். அதை போல நாமும் இறங்க வேண்டும். அப்படிப்பட்ட குணம் உள்ளவர்களையே கர்த்தர் தேடுகிறார். அவர்கள் மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றும் நிலைத்திருக்கும். எளிமையாய் வாழ்ந்து ஏழைகளுக்கும் எளியோர்களுக்கும் உதவி செய்து திக்கற்றவர்களுக்கும் உதவி செய்து வாழ்வதே மிக சிறந்த வாழ்வு. அதுவே என்னை பற்றி அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் உன் மனதும் உன் கண்களும் எதின் மேல் இருக்கிறது? தற்பொழிவின் மேலும் தன்னை பற்றி மேன்மையாக நினைப்பது, தன்னை புகழ்ந்து கொள்வது, தன்னை பெரியவனாக காட்டிக் கொள்வது, இப்படிப்பட்ட நிலையிலும் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துவதிலும் ஒரு தவறும் செய்யாதவர்களை குற்றவாளியாக தீர்த்து அவர்களை கொடுமைப்படுத்துவதிலும் ஒன்றும் அறியாத சிறு உயிர்களை, மனித உயிர்களை கொள்ளுவதிலும் அல்லவா இருக்கிறது. நீ இப்படி அல்லவா செய்து கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். அது மட்டுமல்லாமல் பிறரை துன்பப்படுத்துவதும் அடுத்தவர்களை நொறுக்குவதும் அவர்களை கொடுமைப்படுத்துவதும் வேலை வாங்குவதும் இப்படி செய்கிறதில் அல்லவா உன்னுடைய மனம் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். நீ எப்படி இருக்க வேண்டும், ஆனால் நீ இப்படி இருக்கிறாய். பிறர் மேல் இரக்கம் காண்பித்து நீதியை செலுத்தி ஏழை எளியவர்களுக்கு உதவி வாழ வேண்டிய நீ தற்பொழிவை நாடுகிறாய், குற்றமில்லாத ரத்தத்தை சிந்துகிறாய், பாவமாய் செய்து கொண்டிருக்கிறாயே என்று பிறரை துன்பப்படுத்தி வாழாதே என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் கர்த்தர் யோசியா என்னும்
ராஜாவின் குமாரனான யோயாக்கீமை பற்றி, ஐயோ என் சகோதரனே, ஐயோ சகோதரியே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஐயோ ஆண்டவனே, ஐயோ அவருடைய மகத்துவமே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஒரு கழுதை புதைக்கப்படுவது போல, இறந்து போன கழுதையை புதைப்பது போல யோயாக்கீமை நகரத்திலிருந்து வெளியே இழுத்து கொண்டு போய் தரையில் இழுத்து கொண்டு போய் புதைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய கோபம் அப்படியாக அந்த ராஜாவுடைய அவர்கள் எல்லாம் குற்றம் இல்லாத ரத்தத்தை சிந்தியவர்கள், நீதிமானுக்கு துன்பத்தை கொடுத்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாக பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களை துன்பப்படுத்தினவர்களை கர்த்தர் இப்படிப்பட்ட நிலைக்கு ஒப்புக்கொள்கிறார். இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இன்றும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களையும் போதகர்களையும் திருச்சபையினரையும் குற்றம் சொல்வது, கேவலமாய் பேசுவது போன்ற காரியங்களை எப்பொழுதும் செய்யக்கூடாது. அது நமக்கே ஆபத்தாயும். மேலும் கர்த்தர் சொல்லுகிறார், லெபனோனின் மேலேறி புலம்பு, பாசானில் உரத்த சத்தமிடு, உனக்கு துன்பம் வரப் போகிறது, இதை செய் என்று சொல்கிறார். இப்படியெல்லாம் செய்ய போகிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆமரியமிலிருந்து கூப்பிட்டு கொண்டிரு, உன் நேசர் முறிந்து போனார்கள். எருசலேமில் இருப்பவர்கள் எல்லாம் பாபிலோனுக்கு சிறை கொண்டு போகப்படுகிறார்கள். அதை தான் கர்த்தர் சொல்கிறார். உன் மேய்ப்பர் எல்லாரையும் காற்று அடித்து கொண்டு போவோம். எருசலேமில் ஜனங்கள் விரட்டப்படுவதை குறித்து சொல்லப்பட்டது. உன் நேசர் சிறைப்பட்டு போக போகிறார்கள். அப்படி செய்ய போது, இந்த காரியம் நடக்கும் போதல்லவா நீ வெட்கப்பட்டு போவாய் என்று எருசலேமை குறித்து கதை சொல்கிறார். எருசலேமில் வாசமாயிருந்து லெபனோனில் வாசமாயிருந்து கேதுரு மரங்களில் கூடு கட்டி கொண்டிருக்கிறார்களே, வேதனைகளும் பிள்ளை பேற்றின் வழியை போன்ற வழியையும் உனக்கு நேரிடும் போது எவ்வளவு பரிதபிக்கப்படத்தக்கவராய், உன்னை பார்த்து எவ்வளவு பரிதாபப்பட வேண்டி இருக்கும். ஒரு பிள்ளை பேரு நெருக்கும் போது அந்த தாய்க்கு எப்படி வழி இருக்கும், அப்படிப்பட்ட வழியை அனுபவிக்க போகிறாய் என்று எருசலேமை குறித்து பேசுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா என் முத்திரை மோதிரமாய் இருந்த போதிலும் நான் அதை கழற்றி எரிந்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கோனியா என்னும் யூதாவின் ராஜாவை கர்த்தர் தமக்கு முத்திரை மோதிரமாக நேசித்து வைத்திருந்தார். ஆனாலும் அதை எரிந்து போட்டேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் யூதாவின் ராஜாக்கள் அவர்கள் ராஜ்யபாரத்தை தொடங்கும் பொழுது நல்ல விதமாக தொடங்குவார்கள். ஆனால் கொஞ்சம் காலம் ஆக கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்ய தொடங்கி விடுவார்கள். இது ராஜாக்களின் வரலாறாய் இருக்கிறது. தொடர்ந்து பலர் இப்படியே செய்திருக்கிறார்கள். சொல்ல போனால் எல்லோரும் இப்படி செய்தார்கள் என்று கூட சொல்லலாம். அப்படி செய்திருக்கிறார்கள். அதை தான் கர்த்தர் இப்படி சொல்கிறார். அதற்கேற்ற பலனை கர்த்தர் சொல்கிறார். இப்படியாக நான் முத்திரை மோதிரமாக கோனியாவை வைத்திருந்தேன், அதை நான் கழற்றி எரிந்து போடுவேன் என்று தம்முடைய பெயரில் ஆணையிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். மிகவும் உறுதியுடன் உன்னை கொல்ல துடிக்கிறவர்களின் கையில் நீ யாருக்கு பயந்து கொண்டிருக்கிறாயோ அவர்கள் கையில் நீ ஒப்பு கொடுக்கப்படுவாய் என்று பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் கையிலும் கல்தேயரின் கையிலும் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னையும் உன்னை பெற்ற தாயையும் அந்நிய தேசத்திலே விரட்டி விடுவேன். அங்கே நீங்கள் போய் இறந்து விடுவீர்கள். உங்கள் வாழ்நாள் அங்கேயே முடிந்து போகும். திரும்பி வரமாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். திரும்பி வர வேண்டும் என்று அவர்கள் மனம் விரும்பும், ஆனால் அவர்கள் வருவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கோனியா என்கிற இந்த மனுஷன் அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலையோ அல்லது உடைந்த பாத்திரம், யாரும் விரும்பாத பாத்திரமோ, அவனும் அவன் சந்ததியும் தாங்கள் அறியாத தேசத்திலே துரத்தி விடப்பட்டது ஏன் ஏது என்று சொல்லப்படுகிறது. ஏன் இப்படி நடந்தது என்று கர்த்தர் சொல்கிறார். தேசமே தேசமே கர்த்தருடைய வார்த்தையை இந்த புருஷன் சந்தானமற்றவன், இந்த புருஷன் பிள்ளைகள் இல்லாத
தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று நினைத்து எழுதுங்கள். அவன் வித்தில் இருந்து அவனுடைய சந்ததியில் இருந்து ஒருவனும் பிறந்து யூதாவின் ராஜாவாக ஆகப் போவதில்லை என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார். கோனியாவின் மீது கர்த்தர் மிகுந்த கோபம் கொண்டு இப்படிப்பட்ட நியாயத்தை இருக்கிறார். கோனியா ராஜா செய்த பாவம் கர்த்தருக்கு விரோதமாய் பயங்கரமாய் பாவம் செய்தவர்கள் கர்த்தர் அந்த சந்ததியையே அழித்துவிடுவார். இப்படிப்பட்ட சந்ததியை அவர்கள் வயிற்றுக்குள்ளேயே பிறக்க வேண்டாம், அவர்கள் உருவாகவிட்டார்கள். அதாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரணம், கர்த்தர் அன்புள்ளவர் என்று நாம் வாசிக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அந்த அன்பிற்குள் கோபமும் இருக்கிறது. அந்த அன்பிற்குள் கோபமும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். அன்பு கோபப்படவும் செய்யும். அன்புள்ளவர்கள் நம்மை கோபப்படுவார்கள். நம்மை பெற்ற தாய் நம்மேல் மிகுந்த அன்புள்ளவர், நம்மை பெற்ற தகப்பன் மிகுந்த அன்புள்ளவர். நம்மை கோபப்படுவதில்லையா? நாம் தவறு செய்யும் போது நம்மை தண்டிப்பதில்லையா? அன்பு தண்டிக்கு, கோபப்படும். அதை புரிந்து கொள்வோம். கர்த்தரை கோபமூட்டக் கூடாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பெற்றோர்களுக்கு நம்மை கீழ்ப்படைய சொல்வதற்கு கர்த்தர் காரணம் கீழ்ப்படுதலை சிறு வயதில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படைந்து வாழ வேண்டும். அதில் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படியும் வாழ்நாள். அதுதான் மனித வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை. கர்த்தரை ஆசீர்வதிப்பார்கள்.